குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய அமைச்சரவை பதவியேற்க ஏதுவாக 17வது மக்களவையை கலைக்க பரிந்துரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவருடன் பிரதமர் மோடி சந்திப்பு நடத்தி வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திப்பதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது சென்றிருக்கிறார். இதற்கு முன்பாக பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 17வது மக்களவையை கலைப்பதற்காக குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். குடியரசுத் தலைவருடன் அவர் தற்பொழுது சந்திப்பு ஒன்றையும் நிகழ்த்தி வருகிறார். பிரதமர் மோடி சென்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் எதற்காக சென்றார் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதாக இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக விரைவில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு புதிய தேர்தல் நடந்து முடிந்து அதற்கான முடிவுகள் எல்லாம் வெளிவந்த பின்னர் ஏற்கனவே நடப்பில் இருக்கக்கூடிய மக்களவையை கலைப்பது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பது ஒரு வழக்கமான நடைமுறைதான். அந்த வகையில் அந்த நடைமுறைகள் எல்லாம் ஒரு 2 மணி நேர ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவரை தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார். இது தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில், அதாவது அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருந்த நிலையில் கூட்டம் முடிந்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.